நண்பர்களே, தேர்தல் வரும்போது மட்டும் அரசியல் கட்சிகள் வாரி வழங்கும் இலவசங்களும் வாக்குறுதிகளும் உண்மையில் சாத்தியமானதா, அல்லது அது நம்ம மாநிலத்தின் பொருளாதாரத்தை அடகு வைக்கிறதா? இன்னைக்கு நாம பார்க்க போவது கவர்ச்சிகரமான அரசியல் வாக்குறுதிகளுக்கு பின்னால இருக்கும் கசப்பான உண்மைகள். முதல்ல, இலவசங்கள்னா என்ன, நலத்திட்டங்கள்னா என்ன, இதுல எது பொருளாதாரத்தையும் தனி மனித வாழ்க்கையையும் முன்னேற்றுங்கிறத பத்தி பார்ப்போம். சமீபத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் இலவசங்கள் குறித்து மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளது. வருவாய் பற்றாக்குறையில் இருக்கும் மாநிலங்கள் கூட ஓட்டுக்காக பணத்தை வாரி வழங்குவது மாநிலத்தின் பொருளாதாரத்தை நிறைவுடைய செய்யும்னு எச்சரித்துள்ளது. எல்லாவற்றையும் இலவசமா கொடுப்பது மக்களின் உழைக்கும் ஆர்வத்தை குறைத்து மக்களை சோம்பேறிகளாக்கும். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாத்துக்கும் அரசாங்கத்தையே சார்ந்து இருக்கிற நிலைமை உருவாகும். உதாரணத்துக்கு, எங்கேயோ இருக்கிற அமெரிக்கா மற்றும் ஈரான் போர்னால நம்ம வீட்டுல இருக்கிற கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது. அப்போ இவ்வளவு நாளா நாம இன்னொரு நாட்டை சார்ந்துதான் இருந்திருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு சாதாரண அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாம அரசாங்கத்தையே முழுமையா சார்ந்து வாழ வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம். இலவசங்களுக்கு அதிக பணம் செலவிடுறதுனால சாலைகள், பாலங்கள், பள்ளி கட்டிடங்கள் போன்ற நிரந்தர கட்டமைப்புகளை உருவாக்க இயலாமல் போகும். நீங்க நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க, பள்ளி கட்டிட மேற்கூரை விழுந்து மாணவர்கள் காயமான. உங்களுக்கு தேர்தல் நேரத்துல கொடுக்குற 1000-2000 ரூபாய் வச்சு எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைக்க முடியும்? அரசு பள்ளிகள்ல படிக்கிறது உங்க பிள்ளைகள் தானே தவிர முதலமைச்சரோட பிள்ளைகளோ அல்லது அமைச்சர்களோட பிள்ளைகளோ இல்லை. இலவசங்கள்னால பாதிக்கப்பட போவது என்னவோ சாதாரண மக்களும் உங்களோட குழந்தைகளின் எதிர்காலம் தான். அரிசி கொடுப்பது இலவசம், அந்த அரிசியை விளைய வைக்க கற்றுக் கொடுப்பது நலத்திட்டம். இன்றைய இலவசம் நாளைய தலைமுறையின் கடன் சுமை என்பதை மறக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.